ஸ்கின் கேர் அப்படின்னு வரும்போது ஸ்பெசிஃபிக்காக இந்த டெர்மட்டாலஜிஸ்டோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து தனித்தனியாக இப்போ வந்து கோட்டை மாட்டிட்டு நானும் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் தான், நான் சொல்ற இந்த டாப் 5 ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிங்கனாவே போதும், ஆக்னே பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் பறந்து போயிடும் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கும் லிங்க்னு கேட்டு வாங்குறாங்க. யாராவது இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு அதுல இருந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல்லா ரியாக்ட் ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்திருக்காங்களா இது வரைக்கும்? ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக ரியாக்ஷன்ஸோட இப்போலாம் நாங்கள் வந்து லைக் பிக்மெண்டேஷன் இஷ்யூஸோட வரவங்கள வந்து ட்ரீட் பண்ணுறதை விட காம்ப்ளிகேட் ஆகி வரவங்கள தான் வந்து அதிகமாக ட்ரீட் பண்ணுறது. ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரீலேபிள் ப்ராடக்ட்ஸாக தான் இருக்கும். இப்போ டெர்மட்டாலஜி கரிக்குலம் ஒரு காஸ்மெட்டாலஜி கரிக்குலமில் வந்து ஹவு டு ஃபார்முலேட் அ ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட்ல வந்து ஸ்டெபிலிட்டி எவ்வளோ இருக்கும், அதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் கவர்ட் இன் த கரிக்குலம். ஸோ இந்த ப்ராடக்ட் ஃபார்முலேஷன் அப்படின்றது செப்பரேட்டான ஒரு என்டிட்டி. அப்படி இருக்கும்போது மக்களை எப்படி மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்கின் டாக்டரே வந்து ஒரு ப்ராடக்டை ஃபார்முலேட் பண்ணிட்டாங்கன்னா அது வந்து எஃபெக்ட் சூப்பராக இருக்கும் அப்படின்னு ப்ரமோட் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த கரிக்குலமில் வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ராடக்ட் எப்படி ஃபார்முலேட் பண்ணும் அப்படின்ற நாலேஜ் வந்து ஸ்கின் டாக்டர்ஸ்க்குமே வந்து இருக்காது. தட் இஸ் அ செப்பரேட் ஃபீல்டு தான். அப்படி இருக்கும்போது ப்ராப்பர் கிளினிக்கல் ட்ரையல்ஸ், ஃபார்மசியூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து ப்ராப்பராக கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அப்ரூவல் வாங்கிட்டு மார்க்கெட்ல வந்து ப்ராடக்ட்ஸ் விடுறாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றது தானே மோர் சேஃப். ஓகே,